சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செட்டியார் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேச்சை நம்பி சிவராமன், மணிவண்ணன், மாயா 3 பேருமா வந்து செட்டியார்கிட்ட பணம் கேட்குறாங்க. இருங்க இப்போ போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு செட்டியார் மாடிக்கு போறாங்க. கரெக்டா புவனேஸ்வரிக்கு மூக்கு வேத்த மாதிரி செட்டியாருக்கு ஃபோன் பண்ணி, நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அதை திருப்பி வாங்குற வழி எப்படி? இதுல ரகுராமுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அவங்க வீட்டுல இல்லாத பணமா உங்ககிட்ட இருக்கு. நீங்க அவங்களுக்கு கொடுத்து உதவுறதா நினைச்சு ரகுராம பகச்சுக்காதீங்க, பணத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க புவனேஸ்வரி. இதை கேட்ட செட்டியார் சிவராமன் கிட்ட வந்து, என்கிட்ட பணம் இருந்துச்சு, ஆனால் அது என் மச்சனை ஏதோ தேவைக்காக எடுத்துட்டு போயிட்டான், இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஐயா என்னங்க ஐயா, உங்களை நம்பி வந்து கடைசி நேரத்தில் இப்படி சொல்றீங்களாங்கிறாங்க. நான் என்னப்பா பண்ணட்டும், எல்லாம் ரொட்டேஸில் போயிட்டு இருந்தா கொடுக்க மாட்டேனா, வேறு பக்கம் பாருங்கங்கிறாங்க. ஐயா இவ்வளவு தூரம் உங்களை நம்பித்தான் வந்தாங்கிறாங்க, என்னப்பா பண்ணட்டும், நானும் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனால் இப்போ இல்லையே, நான் என்ன செய்ய? நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இங்கிருந்து போங்க, போய் வேறு பக்கம் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. சரிங்க ஐயா ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சிவராமன், மணிவண்ணன், மாயா 3 பேரும் சோகமாக வெளியில் வராங்க. என்ன மச்சா இது, கடைசி நேரத்தில் இந்த செட்டியார் இப்படி கவுத்துட்டாரேங்கிறாங்க மணிவண்ணன். அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலைங்கிறாங்க. சரி விடுங்க, நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி மாயா கிஷோருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா ஃபோன் போட்டு பார்க்குறாங்க, ஃபோன் எடுக்கவே இல்லை. என்ன மாயா ஃபோன் போகலையாங்கிறாங்க. ஆமாம் பிஸ்னஸ் மீட்டிங்கே எங்கேயோ வெளியில் போயிட்டார் போல இருக்கு, அதான் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்குதுங்கிறாங்க மாயா. சரி சரி நம்ம இங்கே நின்று நேரத்தை வீண் பண்ண வேண்டாம், தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்கலான்ட்டு சிவராமன், மணிவண்ணன், மாயா 3 பேரும் அங்கங்கே அலமோதுறாங்க. யாரெல்லாம் ரகுராம் குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களோ அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இந்த புவனேஸ்வரி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சிவராமன், மணிவண்ணன், மாயா 3 பேருமா சேர்ந்து பணம் 10 லட்சம் ரூபாய் வேணும்னு வருவாங்க, யாரும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. புவனேஸ்வரி முன்னாலேயே சொல்லி வச்சதுனால சிவராமன், மணிவண்ணன் இவங்க எல்லாரும் போய் தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்கும்போது இல்லை இல்லைன்னு சாகுபுக்கு சொல்றாங்க. 3 பேரும் கேட்டு சலிச்சு வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. நமக்குன்னு ஒரு தேவை வரும்போது யாருமே உதவ மாட்டேங்கிறாங்களேங்கிறாங்க மணிவண்ணன். ஆமா நமக்கு யாராவது உதவருக்கு முன் வராம யாரோ கெடுத்து விடுறாங்க மாமா. ஆமா மாயா நீ சொல்றதுதான் சரிங்கிறாங்க மணிவண்ணன். நேரம் வேற போய்கிட்டே இருக்குது, கோர்ட்ல வேற கரெக்டான நேரத்துக்கு பணம் கட்டணும், என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு புரியாம இருக்கும்போது கிஷோர் கரெக்டா மாயா ஃபோன் பண்றாங்க. யார் மாயா ஃபோன்லேன்னு கேட்குறாங்க. அப்பா தான் ஃபோன் பண்றாங்க. அப்ப பேசு பேசு மாயா, அங்கே ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. கிஷோர் கரெக்டான நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கப்பா, ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டாக 10 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுதுப்பா. பெரியம்மா ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாங்க, ரகுராம் பெரியப்பா கோவத்தில் இருக்காங்க, பெரியம்மாவை வெளியில் கொண்டு வரணும்னா ஜாமீனில் எடுக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபா பணம் கட்டணும், அந்த 10 லட்சம் ரூபா எப்படியாவது நீங்கள் கொடுத்து உதவுங்கப்பா, எனக்கு பணம் வேணுங்கிறாங்க மாயா. சரி மாயா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்காங்க, நீ அவங்கள போய் பாரு, நான் அவங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன், அவங்க 10 லட்சம் ரூபா பணம் தருவாங்க, நீ அதை போய் வாங்கிட்டு வந்துடுன்னு கிஷோர் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, சரி நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. ராமன் மாயா கிட்ட கேட்குறாங்க, அண்ணன் என்ன சொன்னார்னு கேட்குறாங்க. கோயம்புத்தூரில் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் பணத்தை வாங்கிக்க சொல்லி அப்பா சொல்லிட்டாருங்கிறாங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் கோர்ட்டில் போய் வக்கீல் கிட்ட சொல்லுங்க, பணம் வாங்கிட்டு வரத்தான் போயிருக்காங்க, சீக்கிரமாக பணத்தோட வந்துடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க சித்தப்பாங்கிறாங்க மாயா. சரிம்மா நீ சீக்கிரம் போய் பத்திரமா நீ பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. மாயாவும் கிஷோருக்கு தெரிஞ்ச அந்த கோயம்புத்தூர் பார்ட்டியை போய் பார்க்குறாங்க. மாயா சொன்ன அட்ரஸில் வந்து அவரை பார்க்குறாங்க. பார்த்ததும் ஏமா கிஷோர் அனுப்பின பொண்ணா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க மாயா. சரி இந்தம்மா இதில் 10 லட்சம் ரூபா பணம் இருக்குது, பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மாயாவும் அதை பார்த்துட்டு சரின்னு எடுத்துட்டு சிவராமன், மணிவண்ணன் 2 பேரும் கோர்ட்டு வாசலுக்கு வராங்க. அங்கே வக்கீல் நிற்கிறாரு. என்ன சிவராமா பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாம் நீங்கள் 2 பேரும் தான் வரீங்களே, மாயா எங்கேன்னு கேட்குறாங்க வக்கீல். சார் மாயாவோட அப்பா பணம் ரெடி பண்ணிட்டாரு, அதை வாங்குறதுக்கு தான் இப்போ மாயா போயிருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்கிறாங்க சிவராமன். எனக்காக எதுக்கு மாயா இவ்வளோ கஷ்டப்படுறான், நான் பேசாமல் ஜெயிலுக்கே போயிருக்கேன், பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க ஜானகி. தங்கச்சி என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், நாங்கள்லாம் இருக்கும்போது உன்னை அப்படி விட்டுருவோமா, என் மருமக இப்போ பணத்தோட வருவா பாரு, நாங்கள் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொல்கிறாங்க மணிவண்ணன். மாயா பணத்தோட ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா பணத்தை ஆட்டோலயே வச்சுட்டு கீழே இறங்கி ஓடுறாங்க. போனதும் கீழே விழுந்தவங்களை பார்த்து எங்க அடிக்கிது பலமா பட்டுருச்சான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்கன்னு சொல்றாங்க. பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே சீக்கிரம் வந்து ஆட்டோ எடுங்கன்னு மாயா அவசரப்படுத்துறாங்க. ஆட்டோக்காரன் சரின்னு வந்து ஆட்டோ எடுக்கிறாங்க. அந்த கொஞ்சம் கேப்லயே புவனேஸ்வரி அனுப்பின ஆள் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெறும் காகித கட்டை வச்சுட்டு போயிடுறாரு. அதையும் மாயா கவனிக்காம அந்த காகித பைய பணம்னு நினைச்சு கொண்டுட்டு வராங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடின திருடன் உடனே புவனேஸ்வரி கையில தான் கொண்டு போய் அத்தனை பணத்தையும் கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், இந்தாங்கம்மான்னு கொடுக்குறாங்க. புவனேஸ்வரியும் அதை திறந்து பார்த்துட்டு தாராளமா ஒரு கத்தை எடுத்து அந்த திருடனுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஜானகி நீ ஜெயிலுக்கு போறது உறுதி, காலத்துக்கும் நீ கம்பி என்ன வேண்டிதான், ரகுராம் கூட இனிமே நீ சேரவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க புவனேஸ்வரி. மாயா ஆட்டோல இருந்து அவசரமா வந்ததும் சார் பணத்தை ரெடி பண்ணிட்டேன், இப்ப கட்டிடலாமாங்கிறாங்க. பணத்தை கட்டிட்டா நம்ம கண்டிப்பா ஜாமீன் வாங்கிடலான்னு வக்கீல் உறுதியா சொல்றாங்க. பணத்தை எடுக்கலான்ட்டு மாயா அந்த பைய பிரிச்சு பாக்குறாங்க. வெறும் காகித கட்டா இருக்கு. அதை பார்த்ததும் திடுக்குன்னு பயந்து போய் ஐயோ என்னது பணத்தை காணா, காகிதம் தான் இருக்குதுங்கிறாங்க மாயா. மாயா என்ன சொல்ற, எப்படி ஜாமீன்ல எடுக்கிறது, பணத்தை வாங்கும் போது நல்லா பாத்தியாங்கிறாங்க மணிவண்ணன். நல்லா பார்த்து தானே வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க மாயா. ஒருவேளை நீ ஆட்டோவில் விட்டுட்டு வந்துட்டியா, வா போய் ஆட்டோ பார்க்கலாம், ஆட்டோ இங்கே தான் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டோவில் ஓடி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆட்டோக்காரர் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்று பணத்தை கொண்டு வந்தது, பணத்தை காணாங்கிறாங்க. எது பணத்தை காணமா, ஏமா பார்த்து பத்திரமா கொண்டு வரக்கூடாதா? சரி இருங்க நானும் ஆட்டோவுக்குள்ள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோவுக்குள்ள அவரும் தேடி பார்க்குறாங்க. பணத்தை எங்கேயுமே காணோம். ஆனால் இருந்தால் இங்கே தானே இருக்கும், பணத்தை காணுமேமாங்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன செய்யறதோ அப்படின்னு
மாயா கதறி அழறாங்க. மாயா என்னது கொண்டு வந்த பணத்தை காணாங்கிறீங்க, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம ஜாமீன் வாங்கி ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு பெரிய சிக்கல் தான், பிரச்சனை தாங்கிறாங்க வக்கீல். மாயா பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அழுகாத மாயா, நான் வெளியில வரணும்னாலாம் நான் நினைக்கவே இல்லைங்கிறாங்க ஜானகி. வக்கீல் சார் வேறு வழியே இல்லையான்னு மணிவண்ணன் கேட்குறாங்க. இன்னைக்கு எடுக்கலைன்னா 2 வாரம் அவங்கள வெளியில எடுக்கவே முடியாது, ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. சரி எப்போ கிடைச்சா என்ன, ஜெயிலுக்கு போறதுனால எனக்கு எந்த கவலையும் இல்லைங்கிறாங்க ஜானகி. ஐயோ பெரியமா, நான் பணம் வாங்கிட்டு தான் வந்தேன், அது எப்படி காணாத போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை பெரியமான்னு தேம்பி தேம்பி எழுதுறாங்க மாயா. மாயா நீ முதல்ல அழுகாத, போனா போயிட்டு போகுது விடுங்கிறாங்க ஜானகி. சார் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க சிவராமன். எதுவுமே பண்ண முடியாது, இவங்களை ஜாமீன் எடுக்கலைன்னா இவங்களை ஜென்ரல் ஜெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து டைம் ஆயிடுச்சு, அவங்கள உள்ள கூட்டிட்டு போலாமான்னு கேட்குறாங்க. சார் சார் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கார் ஒன்று வந்து நிக்குது. அந்த கார்ல இறங்கி வர்றது யாருன்னு பார்த்தா ரகுராம் வராரு. ரகுராம் பார்த்து சந்தோஷப்படுறதா பயப்படுறதான்னு தெரியாம சிவராமனும் மணிவண்ணனும் ஐயோ மச்சான் வந்துட்டாரு, நம்ம ஜாமீன்ல எடுக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சா நம்ம கிட்ட நல்லா கோவப்படுவாரு, நல்லா திட்ட போறாருங்கிறாங்க சிவராமன். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லி நீங்க தான் கேட்கல, இப்போ உங்க மேல அவர் கோவப்பட போறாருங்கிறாங்க ஜானகி. ரகுராம் வந்ததும் சிவராமன் சொல்றாரு, அண்ணே அன்னைக்காகத்தான் நாங்க வந்தோங்கிறாங்க, இங்க பாருங்க அவங்க பேர்ல கோவப்படாதீங்க, என் பேர்ல இருக்கிற அக்கறையில தான் அவங்கள ஜாமீன் எடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஜானகி. கூட எங்களுக்கு பணம் கிடைக்காதனால தான் இப்ப ஜானகியை வெளியில எடுக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நாங்க நிக்கிறோங்கிறாங்க. மண்ணே 10 லட்சம் ரூபாய் கட்டி நம்ம ஜாமீன்ல எடுக்கலைன்னா அன்னையே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ரகுராம் கையில வச்சிருக்கிற பணத்தை வக்கீல் கிட்ட கொடுத்து இது 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஜாமீன் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுங்க சார்னு வக்கீல் வாங்கிக்கிறாரு. அப்பாடா கடைசி நேரத்துல கடவுள் மாதிரி வந்து உதவுனாருன்னு பாக்குறாங்க. சார் உடனே பணத்தை கட்டி ஜாமீன்ல எடுங்கன்னு சொல்றாங்க மாயா. இதோ உடனே நான் பணத்தை கட்டிட்டு ஜாமீன் ஆர்டர் வாங்கிட்டு வரேன்ட்டு போறாங்க வக்கீல். அண்ணே நீங்க பணம் கொண்டு வந்து ஜாமீன்ல எடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரகுராம் எதுவும் பேசாம அமைதியா நிற்கிறாங்க. வக்கீல் சார் ஜாமீன் ஆர்டரோட வந்து ஜானகி கிட்ட கையெழுத்து கேட்கறாங்க. கையெழுத்து போட்ட ஒரு காப்பியை மாயா கையில கொடுத்துட்டு இன்னொன்னு கோர்ட்டுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஜாமீன் கிடைச்சிருச்சு, நீங்க போலான்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி சார், நீ வாங்க போலான்னு சிவராமன் கூப்பிடுறாங்க. மாயா பார்த்துட்டு சித்தப்பா நமக்கு இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை இருக்கு சித்தப்பா, நம்ம அங்க போய் அதை பார்த்துட்டு தான் வரணுங்கிறாங்க. மாயா அந்த வேலையெல்லாம் தான் அப்பவே முடிச்சுட்டு வந்துட்டுமே, மறுபடியும் எதுக்கு போகணுங்கிறாங்க சிவராமன். ஐயோ சித்தப்பா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, பெரியப்பாவும் பெரியமாவும் சேர்ந்து போகட்டும், நம்ம எல்லாரும் தனியா போய்க்கலான்னு மாயா கஞ்சாட பண்ணதும் மணிவண்ணன் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா சின்ன மச்சான், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மரக்கடைக்கும் போகணும், அத்தனை பக்கம் போகும்போது உங்க அண்ணியை எங்க கூட்டிட்டு போறது, அவங்க 2 பேரும் கார்ல போகட்டும், பெரிய மச்சான் வந்திருக்காருல அவர் கூட்டிட்டு போயிடுவாரு, நம்ம பாட்டுக்கு போலாம் வாங்கன்னு மணிவண்ணன் கூப்பிடவும் சிவராமன் புரிஞ்சுக்கிட்டாரு. அட ஆமால ஆமாமா சரி வாங்க நாம போலாம், அண்ணி நீங்க அண்ணன் கூடவே வீட்டுக்கு போயிருங்க, அண்ணன் வீட்டுக்கு தானே போறாருன்னு சொல்றாங்க சிவராமன். பெரியமா நீங்க பெரியப்பா கூடவே போங்க பெரியமாங்கிறாங்க மாயா. ரகுராம் எதுவும் பேசாம அமைதியா போய் கார்ல உட்காந்துருக்காங்க. ஜானகியும் ரகுராமுக்கு பின்னாடியே போய் அமைதியா அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. ரகுராம் நேரு ஜானகியை கோயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. என்னங்க என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஜானகி. ஆமா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போயிட்டு நேரா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து கோயில் குளத்துல தலைமுழுகிட்டு நான் கொடுக்குற புடவையை கட்டிக்கிட்டு சாமி கோயிலுக்கு வா சாமி கும்பிடலாங்கிறாங்க. ஜானகியும் அந்த புடவையை வாங்கிக்கிட்டு அங்க குளத்துக்கு போறாங்க. மூக்க பிடிச்சிக்கிட்டு 3 தடவை குளத்துல முழுகி எழுந்திரிச்சிட்டு ரகுராம் கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு ரகுராமுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஜானகி. சரி வா சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு ரகுராம் கூப்பிடவும் ஜானகி ரகுராம் 2 பேரும் போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. ரகுராம் ஜானகியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறமா பத்மாவுக்கும் பார்வதிக்கும் ஒண்ணுமே புரியல, சரியான பேரிடி அதிர்ச்சி. அவங்களை யாரையும் பொருட்படுத்திக்காத ஜானகி மாயாவை கூட்டிக்கிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. பசுவதி ஜானகியை பார்த்துட்டு இங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. அடச்சி நீ எல்லாம் ஒரு அப்பனா, உயிரோடு இருக்கிற பையனை ஊருக்கு நடுவுல நிறுத்தி பையன் செத்துட்டான்னு வாய் கூசாம சொல்றீங்க, எல்லாம் ஒரு அப்பனா தரங்கட்டவனேங்கிறாங்க. ஏய் ஜானகி எங்க வந்து என்ன பேசுறீங்கிறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி அந்த பொறுக்கி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி இங்க வந்திருக்கோம், அவனை மட்டும் இல்ல அவனுக்கு துணையா உங்களையும் கூண்டோட அனுப்பி வைக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க மாயா. என்ன நடக்குது நாளே பார்க்கலாம்.